வணக்கம், நான் உங்கள் ஆர்ஆர் கேபிட்டல் சதீஷ். 24/1/2024 நேற்றுக்கு இறங்கிய இந்திய பங்குச்சந்தைகள் இன்றைக்கு கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருக்கு. அதோட இன்கம் டாக்ஸ்ல ஹவுசிங் லோனுக்கு டாக்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குங்கிறதுனால வீடு வாங்கலாமா, இந்த மாதிரிப்பட்ட சுவாரஸ்யமான செய்திகளை தான் பார்க்க போறோம். நேற்றுக்கு பெரிய அளவில் ஃபால் இருந்த இந்திய பங்குச்சந்தைகள் இன்றைக்கு ஓரளவு பாசிட்டிவா மெட்டல் ஸ்டாக் 3% மேல அப்ல இருந்துச்சு. ஆட்டோமொபைல், ஐடி, எஃப்எம்சிஜி, அதே மாதிரி கேபிட்டல் கொடுத்த ஸ்டாக்ஸ் எல்லாமே 1% மேல அப்ல இருந்துச்சு. பவர் செக்டர் எல்லாமே 2% மேல அப்ல முடிஞ்சிருக்கு. முடியும் போது நிப்டி 21,453ல 215 புள்ளிகள் ஏற்றத்துல முடிவடைஞ்சிருக்கு. இன்னும் நிப்டி பாசிட்டிவ் சைட்ல வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி நம்மளால ஸ்ட்ராங்கா சொல்ல முடியாது. 21,725 மேல முடிவடையும் போது தான் நிப்டி பாசிட்டிவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்க வியூவை நீங்க செக் பண்ணிக்கணும். சென்செக்ஸ் பொறுத்தவரை 689 புள்ளிகள் ஏற்றத்துல 71,060 க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் இன்றைக்கு 71,000 மேல க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிப்டி இன்றைக்கு சப்போர்ட் பண்ணலன்னு தான் சொல்லணும். வெறும் 67 புள்ளிகள் மட்டும் தான் பாசிட்டிவா இருந்துச்சு. பேங்கிங் ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு ரொம்பவே ட்ராக்ல இருந்துச்சு. 528 புள்ளிகள் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஐடி ஸ்டாக்ஸ்ல இன்றைக்கு ஒரு நல்லவே சர்ஜ் இருந்துச்சு. வேர்ல்ட் இண்டெக்ஸ் 14.38 க்ளோஸ் ஆயிருக்கு. டாலருக்கு $83.13 க்ளோஸ் ஆயிருக்கு. பட்டியலிடப்பட்டுள்ள நிறுவனங்கள்ல இன்றைக்கு 1530 நிறுவனங்கள் ஏற்றத்திலும் 596 நிறுவனங்கள் இறக்கத்திலும் முடிவடைஞ்சிருக்கு. ஹிண்டல்கோ, டாக்டர் ரெட்டி, டாடா ஸ்டீல், பவர் கிரிட், ஹெச்எல் இந்த நிறுவனங்கள் எல்லாம் நிப்டி 50ல டாப் கெய்னர்ஸ் ஆகி இருந்தாங்க. ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஏசியன் பெயிண்ட், அடானி போர்ட் இந்த நிறுவனங்கள் எல்லாம் நிப்டி 50ல டாப் லூசஸா இருந்தாங்க. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டு பொறுத்தவரை ஒரு அவுன்ஸ்க்கு $2035, சில்வரை பொறுத்தவரை ஒரு அவுன்ஸ்க்கு $22.89 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சில்வர் ஏறத்தாழ 2% ஏற்றத்தில் இருக்கு. WTI குழாயில் ஒரு பீப்பாய்க்கு $74.17, பிரெண்ட் குழாயில் பொறுத்தவரை ஒரு பீப்பாய்க்கு $79.26 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 22 கேரட் நகதங்கத்தை பொறுத்தவரை இந்தியாவில் நேற்றைய விலை விட ₹500 விலை அதிகரிச்சு ஒரு கிராம் $5,735 ட்ரேட் ஆகுது. 24 கேரட் சுத்தங்கம் ₹6,360, 22 கேரட் ஒரு சவரனை பொறுத்தவரை ₹46,686 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எஃப்ஐக்களை பொறுத்தவரை நேற்றுக்கு 3000 கோடிக்கு மேல வித்திருக்காங்க. அவங்க தொடர்ச்சியா வித்துட்டு இருக்காங்க. இன்னைக்குள்ள டேட்டா இன்னும் அப்டேட் ஆகல. எக்ஸ்சேஞ்சில இருந்து வெளியிட்டதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போஸ்ட் பண்ணிடுறேன். செய்திகள் வரும்போது டெக்னாலஜி ரிலேட்டட் நிறுவனங்களுடைய ஸ்ட்ரகிள் இன்னும் தொடர்ந்து தான் இருக்கு. பெரும்பான்மையான டெக் நிறுவனங்கள் இன்னும் லே ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உடைய தாக்கத்தினால இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய ஊழியர்கள் செய்யக்கூடிய வேலைகளை ஆட்டோமேட்டா பண்ணிட்டு இருக்காங்க. இதனால ஏற்கனவே இருக்கக்கூடிய ஊழியர்களும் அவர்களுடைய வேலை இழக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இது ஒரு கம்பெனி 2 கம்பெனி எல்லா கம்பெனிகளும் நீக்கம் வர இது தொடர்ந்துட்டு தான் இருக்கு. இதன் எதிரொலியா பாத்தீங்கன்னா ஈபே நிறுவனத்துல ஏறத்தாழ அவங்களுடைய மொத்த ஊழியர்கள 9% மேல வேலை நீக்கம் பண்ண போறதா இன்னைக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. தொடர்ச்சியா பல ஐடி நிறுவனங்கள் இதே மாதிரி வேலை நீக்கத்துக்கு ரெடியா இருக்காங்க. ஏற்கனவே வேலைகள்ல இருக்கிறவங்களுடைய வேலையை எந்த அளவுல காப்பாற்றிக்க முடியும்ன்றதுல அவங்க யோசிக்க வேண்டிய நேரம், அல்லது ஏதாவது பிசினஸ் அவங்க பண்ண முடியுமாங்கிறத ஆராய்ச்சி பண்ண வேண்டிய நேரம் இது. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்கிறதுனால வீடு வாங்கலாமான்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு. அதை பற்றி ஒரு புரிதல் தான் எனக்கு கொடுக்கணும்னு நினைச்சிருக்கேன். பொதுவாகவே மாசம் 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஏறத்தாழ 12 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. இந்த 12 லட்ச ரூபாயில அரசாங்கம் கொடுத்திருக்கக்கூடிய ஓல்டு ரெஜிமெண்ட் படி 2.5 லட்ச ரூபாய் அவருக்கு வருமான வரி விலக்கு இருக்கு. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 இருக்கு. அப்போ 3 லட்ச ரூபாய்க்கு அவருக்கு வரி இருக்காது. ரிமைனிங் இருக்கக்கூடியதுல செக்ஷன் 80C 1.5 லட்ச ரூபாய் ரிலாக்ஸேஷன் வாங்க முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா செக்ஷன் 80D 25,000 வாங்க முடியும். பென்ஷன் ஸ்கீம்ல 50,000 வாங்க முடியும். இந்த பேசிக் ரிலாக்ஸேஷன் தான் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இதுல செக்ஷன் 80C நீங்க பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டா இருக்கலாம், இன்சூரன்ஸா இருக்கலாம், அல்லது ஹவுசிங் லோன் எடுத்திருந்தீங்கன்னா அந்த ஹவுசிங் லோனுக்கு ரீபே பண்ணக்கூடிய பிரின்சிபல் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு இந்த 1.5 லட்ச ரூபாய் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் எடுத்துக்க முடியும். ஒண்ணுல இன்சூரன்ஸ் உள்ளடக்கணும் அல்லது பிபிஎஃப் உள்ளடக்கணும். அதர்வைஸ் வந்து ஹவுசிங் லோன்ல ரீபே பண்ணக்கூடிய பிரின்சிபலுடைய ரிலாக்ஸேஷன் நீங்க எடுத்துக்க முடியும். இதன் மூலமா நீங்க 1.5 லட்ச ரூபாய் சேவ் பண்ணிக்க முடியும். ரைட். இது போக நீங்க ரீபே பண்றீங்க இல்லையா, இந்த ரீபே பண்றதுல முக்கியமான பாதி இன்ட்ரெஸ்ட் போயிடும். அந்த இன்ட்ரெஸ்ட்ல ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய் செக்ஷன் 24B நீங்க ரிலாக்ஸேஷன் வாங்க முடியும். அப்போ 12 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒருத்தருக்கு செக்ஷன் 80C 1.5 லட்சம் 25,000 மெடிக்ளைம் மூலம் வாங்கிக்கலாம். சீனியர் சிட்டிசன் வீட்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மெடிக்ளைம் எடுக்கிறதுல ஒரு 50,000 வாங்கிக்க முடியும். செக்ஷன் 24B 2 லட்சம் ரூபாய் ரீபே பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரிலாக்ஸேஷன் வாங்க முடியும். இந்த பணத்தை நீங்க மிச்சப்படுத்துறதுக்காக மட்டும் இல்ல, நீங்க ஏற்கனவே குடியிருக்கக்கூடிய வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய வாடகையும் இதையும் சமப்படுத்த முடியும் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வீடு வாங்குறது கன்சிடர் பண்ணலாம். 2013-14 வருஷம் என்ன பண்ணாங்கன்னா செக்ஷன் 80E ஒரு செக்ஷனை உருவாக்கி இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் பே பண்றதுக்கு 50,000 ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்க. அப்ப 2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுத்தாங்க. 2013-14 அதே மாதிரி 14-15 15-16 கிடையாது, திரும்பவும் 16-17 கொண்டு வந்தாங்க.
கொண்டு வரும்போது அவங்க இன்னும் ஒரு சாராம்சத்தை சொன்னாங்க. 2016 வருஷம் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து 2017 வருஷம் மார்ச் 31ஆம் தேதிக்குள்ளால வீடு வாங்கியிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் ரிலாக்ஸேஷன் செக்ஷன் 80E உள்ள அதிகப்படியான 50,000 ரிலாக்ஸேஷன். ஸோ அது எல்லாருக்கும் பொருந்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அப்படி நீங்க அதை வாங்கியிருந்தா கூட அந்த பர்டிகுலர் இயர்ல வீடு வாங்கியிருக்கணும். 8 வருஷத்துக்குள்ளால நீங்க அதை ரீக்ளைம் பண்ண முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க வாங்கிக்கூடிய வீட்டோட மதிப்பு 45 லட்சம் ரூபாய்க்கு உட்பட்டு இருக்கணும். உங்களுடைய லோன் 35 லட்சம் ரூபாயை தாண்டக்கூடாது அப்படிங்கிற ரூல் எல்லாம் போட்டிருந்தாங்க. சோ அது பயன்படுத்துறவங்க பயன்படுத்திக்கட்டும். ஆனால் இப்ப என்ன கேள்வினா, இந்த 12 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடியவர் 1.5 லட்சம் ரூபாய் செக்ஷன் 80C ரீபே பண்றதுக்கும் 25,000 ரூபாய் மெடிக்ளைம்லையும், அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் இருந்தால் அவங்களுக்கு 50,000 ரூபாயும், ஏறத்தாழ 2.25 லட்சம் ஆச்சு இல்லைங்களா, 50,000 ரூபாய் என்பிஎஸ் மூலமாகவும் 2.25 லட்சம் ஆயிடுச்சு இல்லைங்களா, இன்னும் ஒரு 2 லட்சம் ரூபாய் இன்ட்ரெஸ்ட் பே பண்றதுக்கு ஏறத்தாழ 4.25 லட்சம் ரூபாயை இன்கம் டாக்ஸ்ல ரிலாக்ஸேஷனா பெற முடியும். இதுல செக்ஷன் 80C நீங்க ஹவுசிங் லோன் எடுத்து ரீபே பண்ணக்கூடிய பணத்துக்கு ஒரு 1.5 லட்சம் ரிலாக்ஸேஷன் வாங்கிருக்கீங்க இல்லையா, அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் பே பண்றதுல செக்ஷன் 24B 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் வாங்க முடியும். சோ இந்த ரெண்டையும் சேர்த்தா 3.5 லட்சம் வருது. இந்த 3.5 லட்சத்தை 12 டிவைட் பண்ணும்போது ஏறத்தாழ 29,000 சொச்சம் அமௌண்ட் வருது இல்லைங்களா. அப்போ இந்த 29,000 இருந்து 30,000 ரூபாய்க்குள்ளால முதல் முறையா முதல் வீடு வாங்குறவர் வாங்கி இஎம்ஐயா கட்டலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆனா பெரும்பான்மையான எக்கனாமிஸ்டுடைய கருத்து என்னவா இருக்குன்னா, வீடு வாங்குறது தவறுன்னு சொல்றாங்க. தவறுங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அது அசெட் கிடையாது, அதுல ஒரு பெரிய வருமானத்தை நீங்க எதிர்பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்க. அது அவங்களுடைய கருத்தா இருக்கலாம், உங்களுடைய கருத்தாவும் இருக்கலாம். ஆனா என்னுடைய கருத்து என்னன்னா, நீங்க வாடகை விட உங்க விருப்பத்துக்கு அப்பப்போ மாத்திக்கலாங்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் தான். ஆனா உங்களால 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வீடை மாற்றி உங்க பொருட்களை ஏற்றி திரும்ப இறக்கி அந்த எமோஷனல் உங்களால ஃபேஸ் பண்ண முடியும்னா நீங்க தாராளமா வாடகை வீட்டுல இருந்தா தப்பே கிடையாது, உங்களுடைய விருப்பம். ஆனால் இந்த எமோஷனல்லாம் என்னால மேனேஜ் பண்ண முடியாது, இந்த எமோஷனல் எனக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளால இந்த 30,000 ரூபாய்க்குள்ளால உங்களுக்கு வரும்னா நீங்க கன்சிடர் பண்ணலாம். அதுவும் உங்களுடைய சொந்த விருப்பமா இருக்கணும். இன்றைய பங்கு சந்தை சார்ந்த செய்திகள் மற்றும் தகவல்கள் உங்களுக்கு தெரிவிச்சிருக்கேன். இந்த செய்திகளும் தகவல்களும் உங்களுக்கு பயன்படும் நினைக்கிறேன். எப்பவும் சொல்ற மாதிரி தான், பங்கு சந்தை மியூச்சுவல் ஃபண்ட் ETF டிஜிட்டலுக்குள்ள வெறும் 100 ரூபாயிலிருந்து கூட முதலீடு செய்ய முடியும். இந்த மாதிரிப்பட்ட எளிய முதலீடுகள் இருக்குங்கிறது எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்த நோக்கத்துல தான் இந்த செய்தி உருவாக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய பங்கு சந்தை சார்ந்த முதலீடுல நீங்க எடுக்கிறதுக்கு முன்னால உங்களுடைய முதலீட்டோட ரிஸ்க் என்னங்கிறத பண்றது, அதற்கேற்றபடி முதலீடு செய்யுங்க. இது முழுக்க முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.